ஒரே வெயில் வறட்சியா இருக்குண்ணே. யாருக்குள்ள என்னென்ன பண்றது? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயற்கை மருத்துவர் சண்முக பிரகாஷ், சஞ்சீவ இயற்கை மருத்துவம், கோவிலூர், காரைக்குடி. இந்த வெயில் காலம் வந்தோடனே நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாக்கு வறட்சியாகும், நாவறட்சி அதிகமாக வரும். இந்த நாவறட்சிக்கான தீர்வுகளை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். இப்போ நாவறட்சி வரத்துக்கான காரணங்கள் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், இந்த நாவறட்சி எதனால வருது அப்படின்னா, நம்ம உறங்கும் போது வாய் திறந்து வச்சு சில பேர் தூக்குவாங்க. அதே மாதிரி முபிலி சுரப்பி ஒழுங்கா சுரக்கலைனாலும் இந்த நாவறட்சி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கிற அலோபதி மாத்திரைகள்னால கூட நாவறட்சி வரும். நரம்பு மண்டல பிரச்சனை இருந்தாலும் நாவறட்சி வரும். சரிங்களா? பக்க விளைவுனால வரக்கூடியதான் நாவறட்சி. இப்போ இந்த நாவறட்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன இயற்கை முறையில் என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 வகை 4 வகை டிப்ஸ் தரேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா, காலையிலேயே எழுந்த உடனே நல்லா நல்லா சுத்தமான தண்ணீரை நல்லா வாய்க்கு பிடிச்சிட்டு ஒரு 4 வில்வ இலையை போட்டு அந்த வாயில போட்டு நல்லா கசக்கி அதை நல்லா மென்னுட்டு இப்படி தண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னா நாவறட்சி கொஞ்சம் குறையும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இரவு படுக்கும்போது நல்லெண்ணெய் வாயில ஊற்றி நல்லா மவுத் வாஷ் பண்ணி கீழே துப்பிட்டீங்க அப்படின்னாலும் நாவறட்சி குறையும். அதே மாதிரி தேங்காய் பால் என்ன பண்றீங்க அப்படின்னா, வாயில ஊற்றி நல்லா ஒரு 15 நிமிஷம் வாயில உமிழ்நீரோட சேர்ந்து உப்பிளிச்சு துப்பிடணும். அது மாதிரி துப்பிட்டீங்கனாலும் நாவறட்சி குறையும். அதுவும் இல்லை அப்படின்னா இளநீர் வாங்கி அந்த இளநீர் என்ன பண்றீங்க அப்படின்னா, சுத்தமான சந்தனம் கீழே நாட்டு மருந்துகள் கிடைக்கும். சுத்தமான சந்தனத்தை பொடி பண்ணி அதை பாத்தீங்கன்னா ஒரு இளநிக்கு 1 டீஸ்பூன் வீதம் நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் அதை வடிகட்டி அந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா நாவறட்சி குறையும். நன்றி, வணக்கம்.